அதேபோல் அன்னாபிஷேகத்தன்னைக்கு சாத்தப்படுற அன்னம் சுவாமி கிட்டேருந்து எடுத்து நீர்நிலைகளில் குளம், ஏரி, கடல், நதின்னு கொண்டு போய் கரைக்கிறாங்க. ஏன் கரைக்கிறாங்கன்னா, இனிமே வரும் நெற்பயிர் விளைச்சல், தானியங்கள், விவசாயங்கள் எல்லாம் செழித்து நல்லா வாழ்க்கையில் வளமோட சாப்பாடு நிறைஞ்சி இந்த உலகத்தில் எல்லாரும் பசியாறி நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சுவாமி மேலே சாத்தப்பட்ட அன்னம் எல்லா நீர்நிலையிலும் கரைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீர்வாழ் உயிரினங்களும் அதை பிரசாதத்தை சாப்பிட்டு நல்லபடியாக இருக்கணுன்ற எண்ணத்துலேயும் கரைக்கப்படுது. இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு நாம் எல்லோரும் கோவிலுக்கு சென்று இந்த அன்னாபிஷேக தரிசனத்தை கண்டு கழிக்க வேண்டும். அவ்வாறு நாம் கண்டு கழித்தோமானால் நம்மளுடைய வாழ்வில் என்றுமே உணவுக்கு பஞ்சம் வராது என்பதும் புராணம்